ஹாய் காய்ஸ், ஐம் ராஜ்குமார். ஐம் ஃப்ரீலான்சர். டுடே பார்க்க போகிற வீடியோஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து நம்மளால் மணி மேக் பண்ண முடியுமா முடியாதா, ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஒரு ஃபுல் டீட்டெயில்டான ஒரு வீடியோவாக தான் இது வந்து இருக்க போகுது. உங்களுக்கு யாருக்காச்சும் கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து மணி மேக் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் கூட தெரியல அப்படின்னா என்னோடய சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களாலையும் கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து மணி மேக் பண்ண முடியும், ஓகேங்களா? இதுக்கு நான் கேரண்டி தரேன். பட் ஸ்டார்டிங்கே சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்த உடனே ஷார்ட் அண்ட் டைமில் வந்து மணி மேக் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இது பாசிபிள் கிடையாது, ஓகேங்களா? ஏன்னா பிளாகிங் ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட்டு எப்படி சொல்கிறதுனா ஒரு 1 இயர் ஆச்சு நீங்கள் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸுன்றது ஒன்று இருக்கணும், ஓப்பனாக நான் சொல்கிறேன், ஓகேவா? தென் இதுக்கடையில் வந்து ஒரு 3 மந்தில் மணி மேக் பண்ணிடலாம், ஒரு 6 மந்தில் மணி மேக் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி உள்ளே வரீங்க அப்படின்னா இந்த ஃபீல்டு வந்து உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ இனிஷியலே நீங்கள் நல்லா முடிவு பண்ணிக்கோங்க. லாங் டைம் ஒரு 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் இது போல் ஒரு லாங் டைம் நீங்கள் வந்து அது பிஸ்னஸாக பண்ணாலும் சரி, இல்லை இது வந்து உங்களுடைய ஃபேஷனுக்காக பண்ணாலும் சரி, எது பண்ணாலுமே லாங் டைம் ஃபோக்கஸில் நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். ஃபார் மந்த்துக்கு மினிமமாக 1 லேக்லேருந்து 5 லேக் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். சரியா? சரி, நம்ம இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம், ஓகேங்களா? ஸோ டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து நம்ம சேனல் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். அதாவது இதுக்கு முன்னாடி 1000+ வீடியோஸ்க்கு மேலே ஆட்சன்ஸில் ஃபார் டேக்கு $1 ஆரம்பித்து ஃபார் மந்த்துக்கு $1000 மேலே நம்ம வந்து எடுத்து காமிச்சிருக்கோம், ஓகேங்களா? ஸோ இது வந்து 2024 டில் எண்டு டிசம்பர் 1ஆம் தேதியில் ஆரம்பித்து தென் 2025 அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு $10 எடுத்து அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணுறதா ஒரு டார்கெட் இருந்தது, சரிங்களா? தென் இது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆட்சன்ஸ் அக்கௌண்ட், தெரியுதுங்களா அந்த இடத்த? ஏன்னா லாஸ்ட்டு பேமெண்ட்டும் சரி, பேலன்ஸ் அந்த செக்ஷனுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல்லாகவே 0 தான் இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு பிகினர் ஃபஸ்ட் டைம் கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டேஷன் வாங்குறாரு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ரியாலிட்டி என்னென்னு தெரிஞ்சுக்குங்க. தென் நான் வந்து ஆல்ரெடி பேமெண்ட் ரிலீஸ் பண்ண அக்கௌண்ட்டிலேருந்து உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட்டு கொடுக்குறேன்னா நீங்கள் வந்து நம்ப மாட்டீங்க, ஓகேங்களா? ஆனால் நம்ம வந்து அப்படி கிடையாது. கொடுக்கக்கூடிய எல்லா ரிப்போர்ட்டுமே லைவ் ரிப்போர்ட்டு தான், சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்து 100% நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் நீங்கள் என்ன நான் சொல்கிறேனோ அதை கேட்டு நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டும் போதும், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக நம்மளுடைய டாபிக்குள்ளே வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ ரெவன்யூ கிடச்சிருக்கு அப்படின்னா 0.05 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. எஸ்டர்டே அதாவது நேற்றுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 0.10 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட்டு 7 டேஸில் 0.76 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு, சரிங்களா? ஸோ திஸ் மந்தில் ஓவராலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா $1.66 வந்து கிடச்சிருக்கு. ஆக்சுவலி உங்களுக்கே தெரியும், மந்தில் கிட்டத்தட்ட இன்னையோட ஒரு 19 நாள் ஆகுது. டே 1 ஆரம்பித்து 19 நாளாக நமக்கு வந்து ரெவன்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் $1.66 தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? ஸோ ஒரு பிகினர் ஃபஸ்ட் டைம் மானிட்டேஷன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கும் இது போல் தான் இருக்கும். என்னடா அதை எப்படி சொல்கிறதுனா, என்ன இவ்வளோ கம்மியாக வருதுன்னு தயவு செஞ்சு நினைக்க வேண்டாம். இனிஷியலில் இப்படி தான் இருக்கும், புரிஞ்சுக்குங்க, ஓகேவா? ஸோ வரப்போகிற நாட்களில் கண்டிப்பாக நம்ம வந்து எதிர்பார்க்குறத விட மோர் தென் எவ்வளவோ ரிசல்ட் எதிர்பார்க்க போகிறோம். அதாவது உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன், சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணுங்கள். சரி, இப்போ நம்ம டேரெக்டாக நம்மளோட டாபிக் உள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேலே இருக்கக்கூடிய ப்ளூ கலர் ஏர்னிங் செக்ஷன்ஸ் இருக்குல்ல, அது எப்படி பேக் ஹேண்டில் ஒர்க் ஆகுதுன்ற நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். தென் கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எதுக்கு ரெவன்யூ கொடுக்குறாங்க அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய பேஜ் வியூஸ்க்கோ இம்ப்ரெஷனுக்கோ வந்து ரெவன்யூ கொடுக்க மாட்டாங்க. நம்ம வெப்சைட்டுக்கு வரக்கூடிய யூசர்ஸ்க்கோ வந்து ரெவன்யூ கிடைக்காது, ஓகேவா? தென் அப்போ எதுக்கு அமௌண்ட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம வெப்சைட்டில் வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆட் வந்து ஒரு யூசர் தெரிஞ்சோ தெரியாமல் கிளிக் பண்ணார் அப்படின்னா மட்டும்தான், அந்த ஆடு கிளிக்குன்றது ஒன்று நடந்தால் மட்டும்தான் ரெவன்யூன்றது நமக்கு கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து நமக்கு ஜென்ரேட் ஆகும், சரிங்களா? ஸோ அதுபோல் நம்ம வெப்சைட்டுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பேஜஸ் ஆக்சுவலி இந்த பர்ஃபார்மன்ஸ் இந்த செக்ஷன் இருக்குது இல்லையா, ஸோ இந்த இடத்த பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் 739 பேர் வந்திருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த 739 பேர் வந்ததால் இந்த 0.5 சென்ட்ஸ் டுடேவில் வந்திருக்கான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கிடையாது நண்பா. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் மறுபடியும் சொல்கிறேன், பேஜஸ்க்கோ அண்டு இம்ப்ரெஷனுக்கோ ரெவன்யூ கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்காக சொன்னேன் இல்லையா? ஸோ கீழே பாருங்கள், கிளிக்ஸ்னு போட்டு 3 இருக்கு இல்லையா அந்த இடத்த, அப்படின்னா என்னோடய வெப்சைட்டுக்கு 739 பேர் வந்திருக்காங்க. அதில் 3 பேர் வந்து ஆடு கிளிக் பண்ணியிருக்காங்க. அந்த 3 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னா டுடேவில் மட்டும் நமக்கு 0.5 சென்ட்ஸ்ன்ற விதத்தில் நமக்கு வந்து இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கு, புரியுதுங்களா? ஸோ இந்த செக்ஷனில் தென் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிடி அமௌண்ட்டு அது 0.10 சென்ட்ஸு நேற்றுக்கு வந்ததானு
இது ஓகேவா. இது லாஸ்ட்டு 7 டேஸ் 0.76 சென்ட்ஸு. திஸ் மந்தில் ஓவராலாக $1.66 வந்து இருக்குது. சரியா. தென் கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் டுடேவில் எவ்வளோ அமௌண்ட் வந்தாலும் சரி, அது $1 இருக்கலாம், $100 இருக்கலாம், $1000 இருக்கலாம். தென் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா 10 சென்ட் வந்தாலும் சரி, 5 சென்ட் வந்தாலும் சரி, 1 சென்ட் வந்தாலும் சரி, அது எவ்வளோ வந்தாலுமே இப்போ டுடேவில் 0.5 சென்ட்ஸ் இருக்குல்ல, 0.05 சென்ட்ஸு, அந்த 0.05 சென்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா திஸ் மந்தில் இருக்குது பார்த்தீங்களா, $1.66 அது கூட ஆல்ரெடி ப்ளஸ் பண்ணி தான் காமிச்சிட்ருக்குது. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டிங்காக 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நமக்கு எவ்வளோ பேஜ் வருது, எவ்வளோ ஆடு கிளிக் நடக்குது, எவ்வளோ இம்ப்ரெஷன் வருதுன்னு சொல்லிட்டு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ திஸ் மந்தில் மட்டும் சரிங்க, எப்போயுமே டே 1ல் ஆரம்பித்து மந்த் எண்டு வரைக்கும் திஸ் மந்தில் எவ்வளோ நமக்கு ரெவன்யூ வந்தாலுமே அது வந்து அப்போக்கு அப்டேட் ஆகிடும். புரியுதுங்களா. ஸோ 45 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் புரியுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ தெரிஞ்சுக்குங்க. தென் அடுத்ததாக இப்போ மேலே வந்திருக்கக்கூடிய இந்த டுடேவில் வந்திருக்கக்கூடிய ரெவன்யூ எதனால் வந்திருக்குன்றது மெயினாக அப்படின்றது நம்ம இது அடுத்ததாக கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போமா. தென் கீழே பர்ஃபார்மன்ஸில் பேஜஸில் இந்த செக்ஷனில் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, ஆடு கிளிக் பண்ணதாக தான் ரெவன்யூ வந்திருக்குன்னு. அது பக்கத்துலேயே பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிவிசி இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஏன் இருக்குது, எதுக்காக இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, பேஜ் ஆர்பிஎம் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ், முக்கியமாக நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸுங்க. நம்ம இன்ஷியலில் வந்து இப்போ நான் இன்றைக்கி ரேஞ்சுக்கு நான் இந்தியா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா, அது வந்து இப்படியே நான் இந்தியா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ண மாட்டேன். புரியுதுங்களா. ஸோ வரப்போகிற நாட்களில் வந்து யுனைடெட் கிங்டம், ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், ஃப்ரான்ஸ், கத்தார், ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, அது போல் டயர் 1 கண்ட்ரியை டார்கெட் பண்ணி நான் ஒர்க் பண்ணுவேன். புரியுதுங்களா. ஸோ இனிஷியலில் நமக்கு அதாவது ஒரு பிகினருக்கு வந்து உங்களுக்கு நான் ஓப்பனாக சொல்லணும்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபேஷன் இருக்கும் இல்லைங்களா. ஸோ உங்களுக்கு எதில் ஸ்டார்டிங் நல்லா உங்களுக்கு கண்டென்ட் ரைட் பண்ண வருதோ அதை பேஸ் பண்ணி வெப்சைட்டில் ஒர்க் பண்ணுறது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா தெரியாத கண்டென்ட்டை தப்பாக எழுதி கூகுளில் ரேங்க் ஆகாமல் போகிறதுக்கு தெரிஞ்ச கண்டென்ட்டை ஒழுங்காக 300 வார்த்தையில் எழுதி போட்டு போயிடலாம். ஓகேங்களா. ஸோ அதுபோல் தான். ஏன்னா வெப்சைட் பொறுத்த வரைக்கும், பிளாகிங் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி நம்ம வந்து ரைட் பண்ணணும். சரிங்களா. சும்மாவே வந்து நம்ம இதில் வந்து ஒர்க் பண்ணணும்னா ஒர்க் பண்ண முடியாது. ஸோ ஃபுல்லாக கண்டென்ட் எழுதணுன்றதால இன்ஷியலில் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை மட்டும் ஒர்க் பண்ணுங்கள். சரியா. தென் இப்போ எஸ்டர்டே 0.10 சென்ட்ஸ் வந்ததுக்கான ரீசன்ன்றது எஸ்டர்டே ரிப்போர்ட் உங்களுக்கு வந்து நான் ஸ்விட்ச் பண்ணி காட்டுறேன். தென் டுடேவில் அதாவது நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா 829 பேர் வந்திருக்காங்க. அதில் 5 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் நமக்கு ஆவரேஜாக 0.10 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கா. தென் எஸ்டர்டே கண்ட்ரீஸ்லேயுமே வந்து பார்த்தாச்சுன்னா அது எந்தெந்த கண்ட்ரிலேருந்து அந்த கிளிக்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா. தென் அது போக இந்தியாவில் தான் ஓவராலாக எல்லா பேஜஸுமே வந்திருக்கு. கிளிக்ஸுமே அந்த 5 கிளிக்ஸுமே இந்தியாவில் தான் வந்திருக்கு. புரியுதுங்களா. ஸோ இந்த இடத்த நான் சொல்லிட்டுருக்கேன், தெளிவாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தென் அப்படின்னும்போது 0.9 சென்ட்ஸ் இருக்கு இல்லையா. தென் கீழே டயர் 1 கண்ட்ரியில் ஒரு பேஜுக்கு ஒரு சென்ட் விதத்தில் கிடச்சிருக்கு. அது மந்த் எண்டில் இன்வாலிட் கிளிக்கில் கூட போகலாம். புரியுதுங்களா. ஸோ அதே போல் தான் இப்போ டுடேவில் பார்த்தாச்சுன்னா எந்தெந்த கண்ட்ரியில் தான் நமக்கு வந்திருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஓவராலாக இந்தியா, சிங்கப்பூர், தென் சவுதி அரேபியா, ஸ்ரீலங்கா, யுனைடெட்ஸ் இந்தமாரி பார்த்திங்க அப்படின்னா பேஜஸ் நமக்கு கிடச்சிருக்கு. அதில் இந்தியாவில் தான் நமக்கு இன்றைக்குமே ஓவராலாக 720 பேஜுக்கு 3 ஆடு கிளிக் நடந்திருக்கு. 3 ஆடு கிளிக்கு ஆவரேஜ் பண்ணி நமக்கு ஒரு 0.05 சென்ட்ஸ் வந்து நமக்கு இந்தியாவிலேருந்து கிடச்சிருக்கு. புரியுதுங்களா. ஸோ புரிஞ்சுக்குங்க. தென் இது போல் தான் நம்ம கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒர்க் ஆகும். அது உங்களதில் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்னாவே இப்படி தான். ஓகேவா. ஸோ பேஜஸ்க்கும் சரி, இம்ப்ரெஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான். அதெல்லாமே இம்ப்ரெஷன் எதனால் வருது அப்படின்னா, நம்ம வெப்சைட்டுக்கு எவ்வளோ பேர் வராங்களோ அதை பொறுத்து நமக்கு இம்ப்ரெஷன் கவுண்டிங்காக வந்து ஸ்டார்ட் ஆகும், அதாவது ஒர்க் ஆகும். எவ்வளோ மினிட்ஸ் இருக்காங்க அப்படின்றதுலாம் இருக்குது. ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிலர் வந்து ஒரு நிமிஷம் இருக்கலாம், 2 நிமிஷம் இருக்கலாம். அதுபோல் அவங்க எவ்வளோ நேரம் இருக்காங்களோ அதை பொறுத்து இந்த இம்ப்ரெஷன்றது கவுண்டிங் ஆகும். இம்ப்ரெஷன் மூலிமா நமக்கு வந்து ரெவன்யூ ஜென்ரேட் ஆகாது. ஸோ அது எதுவும் பிரச்சனை இல்லை, ஃப்ரீயாக விட்டுருங்க. தென் பேஜ் சிடிஆர் 0.41% இருக்குது. அதாவது 1%க்கு கம்மி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்ன்றது சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குது, எந்த பிரச்சனை இல்லை. எப்போயுமே பேஜ் சிடிஆர் 10க்கு மேலே போகாத மாதிரி பார்த்துக்குங்க. 10க்கு மேலே போகுது அப்படின்னா உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஆலம்ன்ற ப்ராப்ளம் வரலாம். புரியுதுங்களா. ஸோ பேஜ் சிடிஆர் எப்போயுமே 10க்குள்ளே பார்த்துக்குங்க. ஓகேவா. தென் சிபிசின்றது என்ன, பேஜ் ஆர்பிஎம் என்னென்னா, மறுபடியும் சொல்கிறேன், பேஜ் ஆர்பிஎம்னா நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ்க்கு ஒரு யூஸர் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் ஆடு கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா பர்டிகுலர் கீவேர்ட்ஸ்க்கு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு வரும். பட் ஆனால் நம்ம கரண்ட்டாக கிடைக்கக்கூடாது. ஒரு கிளிக்கு சிபிசி எவ்வளோ இருக்குது பாருங்கள், 0.02 சென்ட்ஸ் அப்படின்னா ஒரு ஆடு கிளிக் நடந்தால் 0.2 சென்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கணும். நமக்கு ஆனால் இன்றைக்கி நடந்திருக்குது எவ்வளோ நடந்துருக்கு, 3 கிளிக் நடந்திருக்கு. அப்படி 2னா கூட 3 6 சென்ட் கிடச்சிருக்கணும். ஆனால் 5 சென்ட் தான் வந்திருக்கு. அப்படின்னா ஏதோ ஒரு கிளிக்கு மட்டும் 1 சென்ட் விதத்தில் கிடச்சிருக்கு. இந்த பேஜ் ஆர்பிஎம் சிபிசியும் 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். புரியுதுங்களா. ஸோ 2 சென்ட்டாக இருந்திருக்கலாம் அதுக்கு முன்னாடி, இப்போ 1 சென்ட்டாக மாறி இருக்கலாம். அதுபோல் மாறிக்கிட்டே இருக்கணும் நண்பா. ஸோ கன்ஃபியூஷன் ஆகிடாதீங்க. ஓகேவா. ஸோ கண்ட்ரிஸ் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். தென் மற்றது எல்லாமே ஆக்சுவலி ஆனால் ரெவன்யூ இங்கே எதுவும் வரல. ஓகே, வரலன்றதை விட $1க்கும் கம்மியாக இருக்கிறதால ரிப்போர்ட் என்னால் வந்து இன்னுமே டீட்டெயில்டாக கொடுக்க முடியல. ஓகேவா. ரெவன்யூ வந்து ஒரு நாளைக்கு $10க்கு மேலே கிராஸ் ஆனால் தான் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனால் வந்து கொடுக்க முடியும்.
இனிஷியலில் இதுவே உங்களுக்கு நான் போதுங்க நான் நினைக்கிறேன். ஓகேவா? தென் இதுக்கு மேலே சொல்லக்கூடியது எல்லாமே பெய்டு சர்வீஸ்க்குள்ளே வரும். என்ன அப்படின்னா, நீங்கள் யாராவது கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டேஷனுக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. 100% யூனிக்காக இருக்கும். அதே சமயத்தில் குவாலிட்டி வைஸ் காம்ப்ரமைஷன் நம்ம பண்ணவே மாட்டோம். ஓகேங்களா? ஸோ ஒன் டைம் நீங்கள் வந்து ஆர்டிகல்ஸ் நம்மக்கிட்ட நீங்கள் பை பண்ணி பார்த்தீங்கனால தான் நம்ம எந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்குறோம் அப்படின்றது ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். சரியா? ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டேஷனுக்காக ஆர்டிகல் வேணும், இல்லை அஃபிலியேட் காமர்ஸ், தென் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ரெஸ்டாரண்ட்டு சம்மந்தமாக, இல்லை பிஸ்னஸ் வெப்சைடு, மோர் தென் எவ்ரிபடி A to Z எல்லா கேட்டகரிலையும் நம்மளால் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ்ன்றது பண்ணி கொடுக்க முடியும். தென் ஃபார் ஆர்டிகல் 200 நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். மினிமம் வேர்ட்ஸ் வந்து 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். சரிங்களா? அடுத்தது வெப்சைட் வந்து நம்ம பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வெப்சைட் பில்டு பண்ணுறதுல வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 விதமான பேக்கேஜ் இருக்குது. அது என்ன ப்ரைஸ்னு வந்து பார்த்திங்கன்னா, ரூ. 7,000, ரூ. 15,000, ரூ. 25,000. 3 பேக்கேஜுக்குமே ஹோஸ்டிங் டொமைன் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிளைம் பண்ணிக்கலாம். அதாவது ஃப்ரீயாக நம்ம வந்து கொடுத்துட்றோம். ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் லைஃப் லாங் ஆக்டிவேஷனாக நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம். இது 3த்துக்குமே 3மே இது வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இதில் ஒவ்வொரு பேக்கேஜிலும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் வரும்னா, ரூ. 7,000 லோ ப்ரைஸ் அந்த பேக்கேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு ஹோஸ்டிங் டொமைன் ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் போட்டு சைட்டு லைவ் கையில் கொடுத்துருவேன். அவ்வளோதான், எந்த சப்போர்ட் இருக்காது. ஆனால் அந்த ரூ. 15,000 பேக்கேஜில் வந்து பார்த்திங்கன்னா, இது 3 அவைலபிளாக இருக்கும். பட் ஆனால் அது உங்களுக்கு ஃபுல்லி டீச் பண்ணுறதா தான் இருக்கும். டீச்சிங்னா உங்களுக்கு வந்து ஒரு வேர்ட்ப்ரெஸ்னால் என்ன, ஒரு SEOனா என்ன, கீவேர்ட் ரிசர்ச்னா என்ன, காம்படிட்டர் யார், அதில் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்ற போல் அதை ஸ்க்ராட்ச்லேருந்து ஆன்லைனில் நீங்கள் மணி மேக் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு எந்த டவுட் எப்படி வந்தாலுமே அது கிளியர் பண்ணுற விதத்தில் உங்களுக்கு நம்ம எப்போயுமே ஃபுல் சப்போர்ட் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ 2வது பேக்கேஜ்ன்றது லேர்னிங் பர்பஸ்க்காக ஃபார் ஒன்லி. சரியா? 3வது பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 25,000 பேக்கேஜில் அதே தான், உங்களுக்கு 1 இயர்க்கான ஹோஸ்டிங் டொமைன் ப்ரொவைட் பண்ணி ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் நம்ம வந்து போட்டு கொடுத்துருவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த வேலையுமே இருக்காது. உங்களுக்கு பதிலாக நானே கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டேஷன் வாங்குறதுக்காக ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணி உங்களுக்கு மானிட்டேஷன் வாங்கி நான் கையில் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிறதா இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இது போல் ஒவ்வொரு பேக்கேஜ்லையுமே ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ அதை நீங்கள் கான்டாக்ட் நம்பர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் என்னை கால் பண்ணி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்ததாக வெப்சைட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து பேக்லிங்க்ஸ் வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பேக்லிங்க்னா சாதாரணமான பேக்லிங்க்கு கிடையாது, ஹை குவாலிட்டி பேக்லிங்க்ஸ். ஓகேங்களா? ஸோ ஹை குவாலிட்டி பேக்லிங்க்னா நம்ம ஒரு பேக்லிங்க்கு இம்பார்ட்டன்ட் வந்து இனிஷியலாக நம்ம என்ன தான் சொன்னாலும் சரி போனாலும் சரி யாரும் அதை கண்டுக்கிறது கூட கிடையாது. சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நம்ம வெப்சைட்டுக்கு ரெவன்யூ வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும் டிராஃபிக் வரணும். டிராஃபிக் வந்தால் தான் ஆட் கிளிக் நடக்கும் இல்லைங்களா? ஸோ டிராஃபிக் வரணும்னா அப்படின்னா இனிஷியலில் வந்து யாரும் நமக்கு வந்து ஃப்ரீயாக வந்து பேக்லிங்க்கு கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ நாம் தான் பே பண்ணி வாங்குறதா இருக்கும். பேக்லிங்க்கு நம்மக்கிட்ட சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. மினிமம் ப்ரைஸ் வந்து 5,000, உங்களுக்கு 6,000 பேக்லிங்க் அவைலபிளில் இருக்குது. அதாவது கிடச்சிரும், மாற்றி சொல்கிற பாருங்க, கிடச்சிரும். 5,000க்கு நீங்கள் பில்டு பண்ணுறீங்க அப்படின்னா 6,000 பேக்லிங்க் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ பேக்லிங்க்கோடைய இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்றது உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது இப்போது நம்ம வெப்சைட்டு கூகுள் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை டைம் க்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் செட்டிங்ஸில் கூகுள் சர்ச் கன்சோல் பார்க்குறீங்கன்னா ஒரு 100 டைமாக இருக்குன்னா, அப்போது வெப்சைட்டு ரேங்க் ஆகிறதுக்கும் அதுவே ஒரு 10,000 பேக்லிங்க்கை பில்டு பண்ணிட்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு உங்கள் வெப்சைட் ஓவரால் ஒரு 10,000 டைமாச்சும் க்ரோலிங் நடக்கும். அப்போ இன்டெக்ஸ் ஆகாத ஆர்டிகல்ஸ் கூட இன்டெக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படின்னும் போது நம்ம வெப்சைட்டுக்கு வராத டிராஃபிக் ஆட்டோமேட்டிக்காக கூகுளால் சஜஷன் செய்யப்பட்டு நம்ம வெப்சைட்டுக்கு டிராஃபிக்குமே வரும். ஓகேங்களா? இது உங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அந்தளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்லிகிட்ருக்கேன். இன்டெப்த்தாக சொல்லணும் அப்படின்னா இதுக்கு வந்து ஆன் பேஜ் SEO, ஆஃப் பேஜ் SEOலாம் பண்ணி அந்த பர்டிகுலர் ஆர்டிகளுக்கு ஃபர்தரான ஒரு கீவேர்ட்ஸுக்கு எடுத்து பண்ணுற பேக்லிங்க்லாம் அது தனி. ஓகேங்களா? அது பவர்ஃபுல்லான மெத்தட்ஸ். அதெல்லாம் இப்போதைக்கு உங்களுக்கு வந்து ஒரு பேக்லிங்க் எப்படி ஒர்க் ஆகுனா, பேக்லிங்க் எடுக்கிறது மூலிமா வெப்சைட்டுக்கு வந்து டிராஃபிக் வரும்னு நான் சொல்லியிருக்கேன். தென் க்ரோலிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது மூலிமா நமக்கு டிராஃபிக் உள்ளே வரும்னு சொல்லியிருக்கேன். அதாவது அங்கங்கே ஒரு கட் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா? ஸோ பேக்லிங்க்னு ஒரு டாபிக் பேசணும் அப்படின்னா அது ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு போகலாம். புரியுதுங்களா? ஸோ பேக்லிங்க்லேயே வந்து பல டைப்ஸ் ஆஃப் த டூ ஃபாலோ இருக்குது, நோ ஃபாலோ இருக்குது, 301 இருக்குது. அதுபோல் பேக்லிங்க்லேயே வந்து கஸ்டம் பில்டாக இருக்குது. ஓகேங்களா? EDU டொமைன்ஸ்லேருந்து எடுக்கிறது, .com, .org போல் பேக்லிங்க்கில் சம் டைப்ஸ் இருக்குது. அதெல்லாம் சொன்னால் கன்ஃபியூஷன் ஆகிடுவீங்க. ஸோ பேக்லிங்க் சர்வீஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்தது வெப்சைட்டுக்கு வந்து தீம்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தீம்ஸ்னால் ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வித் லைஃப் லாங் லைசன்ஸ் கீயோட அதாவது 2,000க்கு வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருக்கோம் சிங்கிள் வெப்சைட்டுக்கு. உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அது எல்லாமே இது ஒரு ஆஃபர்ஸாகவும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் யாராவது நம்மக்கிட்ட 10 ஆர்டிகளுக்கு மேலே ஆர்டிகல்ஸ் பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து ஃப்ரீயாக கிடச்சிரும். அதுவே 30 ஆர்டிகல்ஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் இன்க்ளூட் 300 பேக்லிங்க் டூ ஃபாலோ பேக்லிங்க் வந்து ஃப்ரீயாக வந்து கிடச்சிரும். ஓகேங்களா?
ஸோ இது போல் வெப்சைட் சம்மந்தமாக நிறைய ஆஃபர்ஸ் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கால் பண்ணி உங்களுடைய சர்வீஸ் என்னவோ நீங்கள் வந்து ஹையர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? தென் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷார்ட்டாகவும் முடிஞ்ச வரைக்கும் வழக்கத்துக்கு மாறாக நான் வந்து கம்மியாக தான் சொல்லியிருக்கேன். ரீசன் என்னென்னா, வரக்கூடிய ரெவன்யூ உங்களுக்கு தெரியாதுல்ல நண்பா. 0.5 சென்ட் வர்றதே 10 சென்ட்டோ 5 சென்ட் இருந்தாலும் இனிஷியலில் வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு போர் அடிக்கும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இன்ஃபர்மேஷன் கம்மியாக சொல்கிறேன். இதுவே ஒரு நாளைக்கு $100 வரும்போது கண்டிப்பாக நான் சொல்லக்கூடியது நீங்கள் அப்போது ஒழுங்காக கேட்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.